பெண்ணே, உன் வாழ்க்கையில் இருக்கும் மிக ஆபத்தான எதிரி யார் தெரியுமா? வெளியில் இருக்கும் ஒருவன் இல்லை, உன் அருகில் இருப்பவன். அவன் கத்தமாட்டான், அவன் அடிக்க மாட்டான். ஆனால் அவன் வார்த்தைகள் தினமும் உன் மனதை உடைக்கிறது. இன்று நான் உனக்கு சொல்லப்போவது சண்டை போட எப்படி என்று அல்ல, பழிவாங்க எப்படி என்று அல்ல. சாணக்கியர் சொன்ன சண்டையில்லாமல் எதிரியை வெல்லும் 7 தந்திரங்கள். இந்த வீடியோ முடியும்போது நீ ஒரு சாதாரண பெண்ணாக இருக்க மாட்டாய். நீ உன் உணர்ச்சிகளை ஆளும் ராணியாக மாறுவாய். ஆனால் கவனம், இந்த வீடியோ பலவீனமான மனங்களுக்கு இல்லை. உன்னை காப்பாற்ற தயாரானவர்களுக்கு மட்டும். வீடியோவை முழுவதும் பாரு. ஏனெனில் கடைசியில் வரும் ஒரு உண்மை உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரு பெண்ணின் எதிரி வெளியில் இருப்பவன் என்றால் அவள் போராடி வெல்ல முடியும். ஆனால் அவள் வாழும் வீட்டிலேயே அவள் தினமும் உடைக்கப்பட்டுக் கொண்டிருந்தால் அது வாழ்க்கை இல்லை. அது மெதுவாக நடக்கும் சத்தமில்லா அழிவு. அவன் கையால் அடிக்க மாட்டான், அவன் சத்தமாக கத்த மாட்டான். ஆனால் அவன் வார்த்தைகள் அவள் மனதை தினமும் காயப்படுத்தும். உன்னால் முடியாது, நீ பயனற்றவள், உன் கனவுகள் எல்லாம் கற்பனை. இந்த வார்த்தைகள் ஆலோசனை அல்ல, கவலை அல்ல, அன்பு என்ற பேரில் வரும் ஆட்சி. உடலால் அடிக்கும் மனிதன் ஒருநாள் உலகத்தின் முன் குற்றவாளி ஆகிவிடுவான். ஆனால் மனதை கொல்லும் மனிதன் நல்ல கணவன் என்ற முகமூடியுடன் வீட்டுக்குள்ளேயே ஹீரோவாக வாழ்வான். ஆச்சார்யா சாணக்கியர் ஒரு கடினமான உண்மையை சொல்கிறார். உங்கள் தன்னம்பிக்கையை அழிப்பவன் உங்கள் எதிரி. அவன் யார் என்பது முக்கியமில்லை, கணவன் என்ற பெயர் இருந்தாலும் கூட. நீங்கள் கேட்கலாம், நான் பொறுமையா இருந்தா அவர் மாறமாட்டாரா? இதில்தான் தவறு நடக்கிறது. பொறுமை நல்லது, ஆனால் பொறுத்துக் கொள்வதெல்லாம் பொறுமை அல்ல. உங்களை திருத்துபவன் துணைவர், உங்களை சுருக்குபவன் கட்டுப்படுத்துபவன், உங்களை பயப்பட வைப்பவன், உங்களை சிறியவராக்குபவன் எதிரி. ஒரு கேள்வி கேளுங்கள். நீங்கள் அமைதியாக இருப்பது குடும்பத்தை காப்பாற்றுவதற்கா, அல்லது உங்கள் மனதை இழப்பதற்கா? சண்டை தவிர்க்க நீங்கள் மௌனம் காக்கிறீர்கள், ஆனால் அந்த மௌனம் உங்களை மெதுவாக அழிக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், அன்பு உங்களை தாழ்த்தாது, அன்பு உங்களை பயமுறுத்தாது, அன்பு உங்களை சந்தேகப்பட வைக்காது. நீங்கள் தினமும் உங்களை சந்தேகிக்க ஆரம்பித்தால் அது காதல் இல்லை, அது கட்டுப்பாடு. ஒருநாள் உங்கள் குழந்தை உங்கள் வாழ்க்கையை பார்த்து அதே தவறை மீண்டும் செய்ய வேண்டுமா? அல்லது தன்னம்பிக்கை என்றால் என்ன என்று கற்றுக்கொள்ள வேண்டுமா? சாணக்கியர் சொல்வது தெளிவு. உங்கள் மன அமைதியை கெடுப்பவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க தகுதியற்றவன். அவன் எந்த உறவாக இருந்தாலும். இன்று முடிவெடுங்கள். அவரை மாற்ற காத்திருக்காதீர்கள். உங்களை மதிக்கத் தொடங்குங்கள். ஏனெனில் மௌனம் எல்லா நேரமும் பொறுமை அல்ல, சில நேரங்களில் அது அடிமைத்தனம். உங்களை மதிக்காத இடத்தில் நீங்கள் தங்க வேண்டிய காரணமே இல்லை. உங்கள் வாழ்க்கை யாருடைய கட்டுப்பாட்டுக்காக அல்ல, உங்கள் மரியாதைக்காக. நேர்மையாக உங்கள் மனதுக்குள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் அழுத நாளில் அவர் உண்மையில் மாறினாரா? நீங்கள் மீண்டும் மீண்டும் விளக்கம் கொடுத்தபோது அவர் உங்களை புரிந்து கொண்டாரா? அல்லது உங்கள் கண்ணீரை பார்த்து உங்களை எங்கே உடைக்கலாம் என்று கற்றுக்கொண்டாரா? ஏனெனில் சில மனிதர்கள் உங்கள் வலியில் வருந்த மாட்டார்கள், அதில் அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு பேசுகிறீர்களோ அவ்வளவு அவர் உங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வார். நீங்கள் எவ்வளவு விளக்கம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு அவர் உங்கள் பலவீனங்களை கண்டுபிடிப்பார். அதனால் சாணக்கியர் சொல்லும் எச்சரிக்கை கடினமானது. அழ வேண்டாம், கத்த வேண்டாம், மீண்டும் மீண்டும் விளக்கம் சொல்ல வேண்டாம். இது குளிர்ந்த மனசு அல்ல, இது பயம் அல்ல, இது தந்திரத்தின் தொடக்கம். இந்த வீடியோ உங்களை உடைக்க அல்ல, உங்களை தூண்டல்ல, உங்களை விழிக்க வைக்க, உங்கள் உள்ளே இருக்கும் சாணக்கியரை எழுப்ப. ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் எதிரி வெளியில் இல்லாமல் உங்கள் அருகில் இருந்தால் அப்போதுதான் உண்மையான போர் ஆரம்பமாகிறது. சாணக்கியரின் விதி எண் 1: உணர்ச்சியை கட்டுப்படுத்து. முதலில் ஒரு உண்மை புரிந்து கொள்ளுங்கள். அவர் முதலில் தாக்குவது உங்கள் உடலை அல்ல, உங்கள் மனதை. அவர் உங்களை அடிக்காமல் இருக்கலாம், கத்தாமல் இருக்கலாம், ஆனால் அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும்
உங்கள் உள்ளத்தில் மெதுவாக காயம் உருவாக்கும். ஒரு நாள் நீங்கள் தானாகவே நினைக்க ஆரம்பிப்பீர்கள், பிரச்சனை என்னிடம்தான் இருக்குமோ? அந்த நாளே அவர் வெற்றி பெறுகிறார். உங்க கணவர் என்ன நினைப்பார் தெரியுமா? உங்கள் அமைதியை பயம் என்று, உங்கள் பொறுமையை பலவீனம் என்று, உங்கள் அன்பை கீழ்ப்படிதல் என்று. அதுதான் அவரின் தவறு. அதுதான் உங்கள் வாய்ப்பு. இப்போது நீங்கள் மாற வேண்டியது உங்கள் குரல் அல்ல, உங்கள் மனம். உங்கள் அமைதியை அவர் அடக்கமாக நினைப்பார். அங்கேதான் ஒரு பெண் தவறு செய்ய ஆரம்பிக்கிறாள். அவர் கிண்டல் செய்ததும் உங்கள் முகம் மாறுகிறது. அவர் அவமானப்படுத்தியதும் உங்கள் கண்களில் கண்ணீர் நிரம்புகிறது. அந்த ஒரு நொடி அவர் வெற்றி பெறும் நொடி. ஆச்சார்யா சாணக்கியர் சொல்கிறார், உணர்ச்சியை கட்டுப்படுத்தியவன் போரின் பாதியை ஏற்கனவே வென்றவன். இதன் அர்த்தம் மிகவும் எளிது. நீங்கள் அழுதால் அவர் மாறமாட்டார். நீங்கள் கோபப்பட்டால் அவர் பயப்பட மாட்டார். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் உணர்ச்சியை வெளிப்படுத்தும்போது அவர் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறார். எந்த வார்த்தை உங்களை உடைக்கும், எந்த நினைவு உங்களை தளர வைக்கும், எங்கே தொடினால் நீங்கள் அழுவீர்கள், இந்த எல்லாமே அவருடைய ஆயுதமாக மாறுகிறது. அதனால் சாணக்கியர் கூறும் தந்திரம், அவர் கிண்டல் செய்தால் உங்கள் முகத்தில் பதில் காட்டாதீர்கள். உள்ளுக்குள் வலி இருக்கலாம், ஆனால் வெளியே அமைதி இருக்கட்டும். அவர் அவமானப்படுத்தினால் உங்கள் மனதை அவரிடம் ஒப்படைக்காதீர்கள். நீங்கள் பதில் சொல்லும் நொடியில் அவரது விளையாட்டுக்குள் நீங்கள் நுழைகிறீர்கள். ஏனெனில் அவர் தேடுவது சண்டை அல்ல, அவர் தேடுவது உங்கள் எதிர்வினை. அவர் விரும்புவது விவாதம் அல்ல, அவர் விரும்புவது உங்கள் கட்டுப்பாடு. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவர் குழப்பமடைவார். நீங்கள் உடையாத போது அவர் பலவீனமாவார். அந்த நாளிலிருந்து சக்தி உங்கள் கையில் திரும்பும். உங்கள் கட்டுப்பாடு, உங்கள் அமைதிதான் அவரை குழப்பும். ஏன் இவள் பதில் சொல்லவில்லை? ஏன் இவள் உடைந்து போகவில்லை? ஏன் இவள் அழவில்லை? இந்த கேள்விகள்தான் அவருடைய மனதில் முதல் விரிசலை உருவாக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் அமைதி பலவீனமில்லை, அது உங்கள் முதல் ஆயுதம். இது பயத்தால் வரும் அமைதி அல்ல, போருக்கு முன் வரும் அமைதி. சாணக்கியராக மாறுவது என்றால் கத்துவதில்லை, அழுவதில்லை, உங்கள் உணர்ச்சிகளுக்கு நீங்களே அரசியாக மாறுவது. அவர் நினைப்பார், நீங்கள் அடங்கிவிட்டீர்கள் என்று. ஆனால் உண்மை என்ன? நீங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் தந்திரத்தின் முதல் படி. உணர்ச்சியை மூடு, அமைதியாக இரு. ஆனால் கண்களை ஒருபோதும் மூடாதே. சாணக்கியரின் விதி எண் 2, வார்த்தையால் அல்ல, வளர்ச்சியால் பதில் சொல். பெண்ணே, ஒரு விஷயம் தெளிவாக புரிந்துகொள். அவர் உன்னை காயப்படுத்தும்போது அவர் தேடுவது சண்டை அல்ல. நீ நின்றுவிட வேண்டும், நீ பயப்பட வேண்டும், உன் கனவுகள் சுருங்க வேண்டும், உன் உலகம் வீட்டுக்குள் முடங்க வேண்டும். அதுதான் எதிரியின் ஆசை. அதற்கு ஒரே பதில், வாதம் வேண்டாம், விளக்கம் வேண்டாம், புலம்பல் வேண்டாம். அமைதியாக கற்றுக்கொள். உன் திறமையை வளர்த்து உன் அறிவை கூர்மையாக்கு. மிக முக்கியமாக பொருளாதாரமாக சுயநிலையடை. ஏன் தெரியுமா? பணமில்லாத பெண்ணை எளிதாக கட்டுப்படுத்தலாம், ஆனால் சுயநிலையுள்ள பெண்ணை யாராலும் ஆள முடியாது. அந்த நாளில் உன் குரல் உயர வேண்டியதில்லை, உன் மதிப்பு தானாக உயர்ந்துவிடும். சாணக்கியர் சொல்கிறார், உன் உயரமே உன் எதிரிக்கு மிகப்பெரிய தண்டனை. நீ பேசாமல் உயர ஆரம்பித்தால் அவருடைய வார்த்தைகள் தானாக அர்த்தமிழக்கும். நீ வளர ஆரம்பித்தால் அவரின் ஆட்சி சிதறும். இதுதான் சண்டையில்லாமல் வெல்லும் வழி. சாணக்கியரின் விதி எண் 3, சரியான நேரம் வரும் வரை மௌனம். பெண்ணே, முதலில் ஒரு பெரிய தவறை தவிர்க்க வேண்டும். உடனே பதிலடி வேண்டாம், உடனே முடிவு வேண்டாம். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு அகங்கார மனிதனும் ஒரு நாள் தவறு செய்வான். இது கணிப்பு அல்ல, மனித இயல்பு. அவன் தன்னை புத்திசாலி என்று நினைக்கும் வரை அவன் கவனமாக நடிப்பான். ஆனால் அகங்காரம் அதிகரிக்கும்போது அவன் பாதுகாப்பு குறையும். அந்த நேரம் வரும். அந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது பேசுவது அல்ல, கவனிப்பது. வாதம் வேண்டாம், பதில் வேண்டாம், உணர்ச்சி வெளிப்பாடு வேண்டாம். அவன் என்ன சொல்கிறான்? யாரிடம் என்ன பேசுகிறான்? எப்போது அவன் முகமூடி வழிகிறது?
இந்த எல்லாவற்றையும் நீ அமைதியாக நினைவில் சேகரிக்க வேண்டும். சாணக்கியர் எச்சரிக்கிறார். பொறுமை இல்லாதவன் புத்திசாலியாக நடிக்க மட்டுமே முடியும். அதன் அர்த்தம் தெளிவு. பொறுமையில்லாத பெண் உணர்ச்சியில் முடிவு எடுப்பாள். ஆனால் பொறுமையுள்ள பெண் சரியான நேரத்தில் முடிவு எடுப்பாள். அந்த ஒரு முடிவு அவளின் முழு வாழ்க்கையை மாற்றும். பொறுமையுள்ள பெண் சரியான தருணத்தை தேர்ந்தெடுப்பாள். நீ உடனே பேசினால் உன் பலம் வெளிப்படும். நீ அமைதியாக இருந்தால் அவரின் பலவீனம் வெளிப்படும். மானம் என்பது பயமல்ல. மானம் என்பது தோல்வியல்ல. மானம் என்பது தாக்குவதற்கு முன் எடுக்கப்படும் நிலை. நினைவில் வை, சரியான நேரத்தில் ஒரு செயல் 1000 வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்தது. இதுதான் தந்திரத்தின் 3வது படி. மௌனமாக இரு, ஆனால் விழிப்புடன் இரு. நேரம் உனக்காக வேலை செய்யும். சாணக்கியரின் விதி எண் 4. அமைதியான விலகல். பெண்ணே, ஒரு உண்மையை நேராக சொல்கிறேன். எதிரிக்கு அதிக வலி எப்போது தெரியுமா? நீ சண்டை போடும்போது அல்ல. நீ கத்தும்போது அல்ல. நீ அவனை பொருட்படுத்தாதபோது. அவர் உன்னை அவமானப்படுத்துவது ஒரு எதிர்வினை பெறுவதற்காக. கோபம், கண்ணீர், விளக்கம், புலம்பல், இதில் ஏதாவது ஒன்று கிடைத்தால் அவருக்கு வெற்றி. அதனால் தந்திரம் என்ன? சத்தமில்லாமல் விலகு. வாதம் வேண்டாம். முகத்தில் கோபம் வேண்டாம். நான் இப்படித்தான் என்ற அறிவிப்பு வேண்டாம். மெல்ல, மிக அமைதியாக உன் மனதை அவரிடமிருந்து எடுத்துக்கொள். அவருடைய வார்த்தைகள் உன்னை பாதிக்கவில்லை என்பதை அவர் உணர வேண்டும். நீ உன் உலகத்தில் கவனம் செலுத்தும்போது, உன் இலக்குகளில் மூழ்கும்போது, உன் வளர்ச்சியில் முன்னேறும்போது, அவரின் முக்கியத்துவம் மெதுவாக சுருங்க ஆரம்பிக்கும். இதுதான் அமைதியான விலகல். நீ போகவில்லை. நீ ஓடவில்லை. நீ உயர்ந்த இடத்துக்கு நகர்கிறாய். சாணக்கிய நியதி தெளிவு. யார் உன்னை இழுக்க முயல்கிறாரோ அவரிடமிருந்து விலகுவது ஒரு தந்திரமான வெற்றி. நினைவில் வை, புறக்கணிப்பு ஒரு பலமான தாக்குதல். அவன் பேசிக்கொண்டே இருப்பான். ஆனால் நீ கேட்காத நாளே அவன் தோற்க ஆரம்பிப்பான். இதுதான் தந்திரத்தின் 4வது படி. அமைதியாக விலகு. உன் உயர்வை தொடரு. சாணக்கியரின் விதி எண் 5. எதிரொலிக்கும் பொறி. பெண்ணே, அவர் உன்னைப் பற்றி பொய் பேசும்போது அவர் எதிர்பார்ப்பது ஒன்றுதான். நீ உடனே பதில் சொல்ல வேண்டும். நீ விளக்கம் கொடுக்க வேண்டும். நீ உன்னை நிரூபிக்க வேண்டும். அங்கேதான் தோல்வி தொடங்குகிறது. சாணக்கியர் சொல்கிறார், பல நேரங்களில் நேரடி பதில் எதிரிக்கே ஆதரவாக மாறிவிடும். அதனால் இந்த தந்திரம் வேறு. அவர் உன்னை அகங்காரி என்றால் நீ அமைதியாக பணிவை காட்டு. அவர் உன்னை சோம்பேறி என்றால் நீ தொடர்ந்து உழை. அவர் உன்னை தவறாக சித்தரித்தால் நீ சரியான நடத்தையை தொடர்ந்து காட்டு. ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். ஏன் தெரியுமா? நீ பேசாமல் உன் செயல்களால் பதில் சொன்ன நாளே அவர் சொன்ன பொய் அவரைதான் வெளிப்படுத்தும். மக்களின் மனதில் கேள்வி எழும். இவள் இப்படியா? அவர் சொன்னது உண்மையா? அந்த சந்தேகமே எதிரொலிக்கும் பொறி. நீ உண்மையை கத்த வேண்டியதில்லை. உண்மை தானாக வெளிவரும். சாணக்கிய நியதி. எதிரியின் வார்த்தையை அவனுக்கே எதிராக திருப்புவது புத்திசாலித்தனமான போர். நினைவில் வை, உன் அமைதியான செயல்கள் பாதுகாப்பு. உன் தொடர்ச்சியான நடை ஆயுதம். இதுதான் சண்டையில்லாமல் எதிரியை அவனே சிக்க வைக்கும் வழி. பேசாதே, நடந்து காட்டு. உண்மை தானாகவே வெல்லும். சாணக்கியரின் விதி எண் 6. இடைவிடாத வளர்ச்சி. பெண்ணே, ஒரு உண்மையை நேராக புரிந்துகொள். அவர் உன்னை தோற்கடிக்க விரும்புவதில்லை. அவர் விரும்புவது நீ நின்றுவிட வேண்டும். நீ பயந்துவிட வேண்டும். நீ முயற்சியை நிறுத்த வேண்டும். இதுதான் என் எல்லை என்று நீ நம்ப வேண்டும். அதுதான் எதிரியின் மிகப்பெரிய வெற்றி. அதற்கான ஒரே பதில் இடைவிடாத வளர்ச்சி. நீ சண்டை போட வேண்டாம். நீ நிரூபிக்க வேண்டாம். ஆனால் நீ நிற்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் சிறிது கற்றுக்கொள், சிறிது முன்னேறு, சிறிது உயர்ந்து காட்டு. யாருக்கும் காட்ட வேண்டியதில்லை. அவருக்கு புரிய வைக்க வேண்டியதில்லை. வளர்ச்சி அமைதியாக நடந்தாலே போதும். சாணக்கியர் சொல்கிறார், நின்ற மனிதன் எளிதாக அழிக்கப்படுவான். நகரும் மனிதன் எப்போதும் ஆபத்து. நீ முன்னேறும்போது அவரின் வார்த்தைகள் அர்த்தமிழக்கும். நீ உயரும்போது அவரின் கட்டுப்பாடு சிதறும். இது உடனடி வெற்றி அல்ல.
ஆனால் திரும்ப முடியாத வெற்றி. அவர் பேசிக்கொண்டே இருப்பார், ஆனால் நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். எதிரிக்கு நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பதில் உன் வளர்ச்சி. நிற்காதே, திரும்பாதே, உயர்ந்து கொண்டே இரு. சாணக்கியரின் விதி எண் 7. மறந்துவிடு, ஆனால் மன்னிக்காதே. பெண்ணே, இதுதான் மிகக் கடினமான பாடம். உலகம் என்ன சொல்வது தெரியுமா? மன்னிச்சு போ, உறவுதானே, கணவர்தானே. ஆனால் ஒரு கேள்வி, உன்னை தினமும் உடைத்தவருக்கு மன்னிப்பு கொடுக்க அவருக்கு என்ன தகுதி? மன்னிப்பு என்பது தவறை உணர்ந்து மாற முயற்சிப்பவர்களுக்கு. ஆனால் மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே காயப்படுத்துபவருக்கு மன்னிப்பு என்பது மீண்டும் காயப்படுத்த அழைப்பு. அதனால் நினைவில் வை, மன்னிக்காதே, ஆனால் பழிவாங்கவும் வேண்டாம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? மறந்துவிடு. அவரின் வார்த்தைகள், அவரின் அவமானங்கள், அவரின் விஷம் உன் மனதிலிருந்து முழுவதும் அகற்றிவிடு. சாணக்கியர் சொல்கிறார், ஒரு மனிதனை முழுமையாக தோற்கடிக்க வேண்டுமெனில் அவன் நினைவிலிருந்தே அவனை நீக்கிவிடு. நீ அவரை நினைக்காத நாளே அவர் தோற்றுவிட்டார். நீ அவரைப் பற்றி பேசாத நாளே அவர் அர்த்தமிழந்தார். நீ அமைதியாக முன்னேறி வாழும் நாளே அவர் உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டார். இது கோபம் அல்ல, இது வெறுப்பு அல்ல, இது உயர்ந்த நிலை. சாணக்கியராக மாறுவது, கொடூரமாக மாறுவது அல்ல, உன் ஆன்மாவை பாதுகாப்பது. நினைவில் வை, மன்னிப்பு சில நேரங்களில் பலவீனமாக்கும், ஆனால் மறந்து விடுதல் உன்னை சுதந்திரமாக்கும். இதுதான் தந்திரத்தின் இறுதிப்படி. மறந்துவிடு, ஆனால் மன்னிக்காதே. பெண்ணே, ஒரு உண்மையை மனதில் பதியவை. உறவு என்ற பெயரில் யாருக்கும் உன்னை உடைக்க உரிமை இல்லை. அவர் கணவர் இருந்தாலும் சரி, இரத்த உறவு இருந்தாலும் சரி, உன் தன்னம்பிக்கையை நசுக்கும் மனிதன் உன் வாழ்க்கையில் இருக்க தகுதியற்றவன். சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் மன அமைதியை கெடுப்பவன் உன் அருகில் இருப்பது அதிர்ஷ்டமல்ல, அபாயம். வீட்டுக்குள் இருக்கும் எதிரி வெளியில் இருக்கும் எதிரியை விட ஆபத்தானவன். ஏன் தெரியுமா? வெளி எதிரியை நீ எச்சரிக்கையுடன் பார்க்கிறாய், ஆனால் வீட்டிலுள்ள எதிரியை நம்பிக்கையுடன் அணைத்துக் கொள்கிறாய். அதுதான் அழிவு தொடங்கும் இடம். இன்று நீ கேட்ட எல்லா தந்திரங்களும் பழிவாங்க சொல்லவில்லை, சண்டை போட சொல்லவில்லை, உன்னை காப்பாற்ற சொல்லுகிறது. அமைதியாக இரு, ஆனால் அடங்காதே. மௌனமாக இரு, ஆனால் முட்டாளாக இராதே. பொறுமையாக இரு, ஆனால் உன்னை நசுக்க அனுமதிக்காதே. சாணக்கியராக மாறுவது குரல் உயர்த்துவது அல்ல, உன் உள்ளுக்குள் இருக்கும் ராணியை எழுப்புவது. ஒவ்வொரு அவமானத்தையும் ஒரு பாடமாக மாற்று. ஒவ்வொரு காயத்தையும் ஒரு சக்தியாக மாற்று. உடைந்த பிறகும் நிமிர்ந்து நடக்கும் பெண்ணை பார்த்தால் முதலில் பயப்படுவது எதிரியே. சாணக்கிய நியதி தெளிவு. சண்டையில்லாமல் போரில் வெல்வதே உண்மையான வலிமை. இப்போது இறுதி கேள்வி, உறவுகளின் பெயரில் விஷம் குடிக்கப் போகிறாயா, அல்லது அந்த விஷத்தையே வலிமையாக மாற்றப் போகிறாயா? முடிவு உன் கையில். அமைதியாக இரு, தந்திரமாக இரு, வலிமையாக இரு. ஒரு நாள் உன் மௌனமே அவர்களின் மிகப்பெரிய தோல்வியாக மாறும். வெற்றி நிச்சயம். இப்போது முடிவு உன் கையில். நீ தொடர்ந்து அழுது வாழப் போகிறாயா, அல்லது அமைதியாக உயர்ந்து காட்டப் போகிறாயா? நினைவில் வை, சாணக்கிய நியதி தெளிவு. சண்டையில்லாமல் வெல்வதே உண்மையான வலிமை. உன் அமைதி ஆயுதம், உன் வளர்ச்சி பதில், உன் சுயநிலை வெற்றி. இன்று முதல் யாருக்கும் உன் தன்னம்பிக்கையை உடைக்க அனுமதி கொடுக்கிறாதே. இந்த வீடியோ உனக்கு வலிமை தந்திருந்தால் கமெண்டில் எழுதுங்கள், நான் ஒரு ராணி. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த உள்ளடக்கங்களுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏனெனில் இனி நீ சாதாரண பெண்ணில்லை, நீ தந்திரமாக யோசிக்கும் பெண், நீ சாணக்கியமாக வாழும் பெண். வெற்றி நிச்சயம்.